நெகட்டிவானது நடக்காதுன்னு பைபிள் சொல்ல, நெகட்டிவானதெல்லாம் உலகத்தில் நடக்கும்போது உனக்கும் எனக்கும் மட்டும் பாசிட்டிவானது மட்டும் நடக்கணும். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை ஒளி வந்தது. எத்தனை பேருக்கு அந்த லைட் வந்துருச்சு? லைட் வந்துருச்சுன்னா மகிமை வந்துருச்சு. ஹல்லேலூயா. யானை வரும் பின்னே முன்னே, மகிமை வரும் பின்னே, ஒளி வரும் முன்னே. when the light comes, the glory will follow you. என்ன வெளிச்சம், எந்த வெளிச்சம் வருதோ அந்த மகிமை வரும். ஐஸ்வரியத்தை குறித்த ஒளி வந்துருச்சுன்னா ஐஸ்வரியத்தின் மகிமை வந்துரும். உங்களுக்குள்ள அந்த ஒளி வந்துருச்சு. many people இந்த வருஷம் நிறைய ப்ராஸ்பரிட்டி நான் பேச போறேன் இயேசு நாமத்துல. அந்த லைட் அந்த லைட் அந்த லைட் அந்த லைட் அந்த லைட் கிடைக்க 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 அந்த க்ளோரி உங்க மேல வந்துகிட்டே இருக்கும். இந்த விட டிவைன் ஹீலிங், டிவைன் ஹெல்த்தை பத்தி நிறைய பேச போறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நிறைய தெய்வீக ஆரோக்கியத்தை பத்தி பேச போறார். தெய்வீக ஆரோக்கியத்தை குறித்த அந்த வெளிச்சம் வர வர உங்க சரீரம் தெய்வீக ஆரோக்கியமுடையதாய் மாறும். உங்கள் சரீரம் கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்பவும் வாழ வயது போல மாறும் மாறும். உங்கள் சரீரம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும். ஹல்லேலூயா. நீ எங்க இருக்கும்போது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தீங்க? பைபிள் பிராமிஸ் சொல்லுது, நீ எங்க இருக்கும்போது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தியோ அதை விட ஸ்ட்ராங்கா இப்ப இருப்ப. ஹல்லேலூயா. சோ இது எல்லாம் நமக்குள்ள லைட் வரும்போது தான் இந்த மகிமைலாம் வரும். இந்த லைட்டே இல்லாம சைட்டே போய் ஒரு மாதிரி வெயிட் போட்டு ஒரு குரூப் வந்து டெலிவிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறனால ஹெவன்லி விஷன் உங்களுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. என் அன்புக்குரியவர்களே, they are busy with television, they are busy with some entertainments. நான் சொல்றேன், ஓகே, என்னைக்கு உனக்கு லைட் வருதோ அன்னைக்கு ஆசீர்வாதம். முன்னாடிலாம் சர்ச்சுக்கு ஒருத்தர் வரலன்னா அவங்க மேல கோவப்படுவேன், ஓல்டு கவனன்ட்ல இருக்கும்போது. இப்ப யாரா சர்ச்சுக்கு வரலன்னா நான் வந்து பரிதாபப்படுறேன், மிஸ் பண்ணிட்டான் பாவமியா. ஏன்? when you miss the light you miss the glory. when you miss the light you miss the glory. So because the glory is connected with the light, as much as you have the light, you receive the light, you receive the glory. அதனால என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தில் இருக்கிற லைட்டை நீங்க நிறைய வாங்குங்க. வாங்கும்போது நான் சொல்றேன் பாருங்க, அது உங்களுக்குள்ள மகிமையை கொண்டு வருது. ஆமென். So what is glory? மகிமைனா என்ன அப்படின்னு அந்த அதிகாரத்தில் பேசுறார். அந்த அதிகாரத்தில் ஏகப்பட்ட விஷயம் பேசுறார். ஒரு 16 மேட்டர் மட்டும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. கர்த்தர் சொன்னாரு, மகிமைனாலே இந்த 16 சேர்ந்த பேக்கேஜ் தான் இந்த மகிமைன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகிமை வந்தா இந்த 16 உனக்குள்ள வெளிப்படும்னார். ஹல்லேலூயா. நான் 16 பேசுறதுனால 16 தான் மகிமைக்குள்ள இருக்குன்னு நீங்க நினைக்க கூடாது. 16,000 இருக்கு. ஆனா எனக்கு இன்ஸ்பிரேஷன் கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினது. ஏன்னா லைட் வர்றதுக்கு தான் மகிமை வரும். இந்த மகிமை வரும்போது இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள வருமா. வாசிப்போம் முதல் வசனத்திலிருந்து. வாசிப்போம். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் லைட் வந்துருச்சு, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அழகா சொல்றான் பாருங்க தீர்க்கதரிசி. லைட் வந்துருச்சாப்பா, அப்ப மகிமை உன் மேல உதிச்சிருச்சு. அடுத்த வாசிங்க. the first blessing, the first meaning of glory. what is meant by glory? மகிமை என்றால் என்ன? வாசிமா. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். நல்லா கவனிக்கிறீங்களா? பூமி ஃபுல்லா இருள் வரப்போகுது. பூமி ஃபுல்லா ஓ மேல கர்த்தர். கிரிட்டிக்ஸ் இருக்காங்கல்ல, இந்த 1ஆம் தேதி தீர்க்க தரிசனம் சொல்றவங்க எல்லாம் கட்டையை கொடுக்கறதுக்குன்னு ஒரு குரூப் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த குரூப் செய்யற வேலை என்னன்னா, அந்த பாஸ்டர் சொன்னாரு அங்க அழிவு வருது, இங்க சுனாமி வருது, இங்க இது வருதுன்னு பேசுறாரியா. இந்த பாஸ்டர் சொல்றாரு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்ன, உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையடா. ஒருத்தன் நெகட்டிவா பேசுறான், ஒருத்தன் பாசிட்டிவா பேசுறான். எப்படி கர்த்தர் ரெண்டையும் பேசுவாரு அப்படின்னு கேட்கிறேன் கிரிட்டிக்ஸ். நான் மேல பரிதாபப்படுறேன். அறிவு அவனுக்கு இல்லைன்னு நினைக்காத, அறிவு உனக்கு இல்லை. ஏன்னா பைபிள் தெளிவா சொல்லுது, நெகட்டிவானது நடக்காதுன்னு பைபிள் சொல்ல, நெகட்டிவானதெல்லாம் உலகத்துல நடக்கும்போது உனக்கும் எனக்கும் மட்டும் பாசிட்டிவானது மட்டும் நடக்கணும். என்ன, ஒரு பாஸ்டர் செகண்ட் ஹாஃபா பேசிட்டு இருக்காரு, ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஹாஃபா பேசிட்டு இருக்காரு. நம்ம ரெண்டையும் சேர்த்து பேசிட்டு இருக்கிறோம். சோ உலகம் முழுவதும் இருள் வந்துருமா. எல்லா பக்கம் இருள் வரும்போது ஓ மேல மட்டும் லைட் அடிக்குமா. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரோட ஃபோக்கஸ் உன் மேல வரப்போகுதுன்னு அர்த்தம்.
அது ஊழியக்காரர் சொல்லுவாரு, தியேட்டருக்கு போய் உட்காந்துட்டோம்னா சினிமா போடுறதுக்கு முன்னாடி என்னங்க செய்வாங்க சொல்லுங்க? அப்படியே உட்காந்தோன்னே நீங்க சினிமாக்கே போல நான் நினைச்சிருவேன், நீங்க நினைக்கவே கூடாது. என்ன 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 செய்வாங்க சினிமா போடுறதுக்கு முன்னாடி? எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் கான்சன்ட்ரேஷன் எங்க வரும்? தெர பக்கம் வரும். அப்படிதான் கர்த்தர் இப்ப எல்லார் கான்சன்ட்ரேஷன் உங்க பக்கம் திருப்புறதுக்கு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்றான். உலகம் முழுவதும் காரிருள் வரும், பிரச்சனை வரும், வியாதி வரலாம், எது வேணாலும் வரலாம். ஆனால் உன் மீதும் என் மீதும் கர்த்தர் உதிப்பார். இந்த 2016 உலகத்தில் பல இடங்களில் அழிவுகள் ஏற்பட்டாலும், பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் தைரியமாக இருங்கள். கர்த்தருடைய மகிமை நம் மீது உதிக்கும். பூமி முழுவதும் காரிருள் மூடினாலும் கர்த்தர் உன் மீது உதிப்பார், அவருடைய மகிமை. இரண்டாவது முறை இந்த வார்த்தை வருது. Not our glory, that is God's glory. அவருடைய மகிமை உன் மீது விளங்கும். ஓகே, அந்த மகிமை வரும்போது என்னெல்லாம் உனக்குள்ள நடக்கும் என்று பேச போகிறேன். பாயிண்ட் நம்பர் 1, the first blessing when the glory comes. number 1 வாசிங்க அடுத்த வசனத்தை. உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் nations will come. Nations will come whether you believe it or not. நீங்க நம்மனால நம்பறனால பேசிட்டே இருக்க போறேன். நாடுகள் உன்னிடத்திற்கு வரும். நீ பல நாடுகள் போவா என்பது ஓல்டு பிராமிஸ், பழைய வாக்குத்தத்தம். கர்த்தர் உன்னை அநேக நாடுகளுக்கு கொண்டு செல்வார்லாம் ஓல்டு. அநேக நாடுகளை ஓண்ட கூட்டிட்டு வர போறாரு. இதன் நான் சொல்றேன், நாடுகள் நாம் இருக்கும் இடத்திற்கு பல நாட்டவர்கள் கடந்து வருவார்கள். ஆமேன் ஆமேன் சொல்லுவோம். வாசிமா அந்த வசனத்தை. உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமென் ஆமென். நாடுகள் என்கிற வார்த்தை வருகிறது என்றாலே அந்த நபரை குறித்து தேவன் வச்சிருக்க பிளான் நாட் a national level plan, that is an international plan. I say, நான் சொல்றேன், கர்த்தரோட மகிமை உன் மேல உதிக்கும் போது God will make you an international figure. It is not out of their own effort. ஒரு மனுஷன் அப்படியே ஸ்டேட்டை தாண்டி நேஷனை தாண்டி வெளியே வரானா அவருடைய எஃபர்ட் நினைக்காதீங்க. that is a predestination. அப்ப இந்த மகிமை வரும்போது என்ன நடக்கும்னா, உங்களுடைய ஒளி உங்க ஸ்டேட்டை தாண்டி நாட்டை தாண்டி பல நாடுகளுக்கு போகுமா. பல நாடுகள் நீங்கள் இருக்கும் இடத்திற்கு கடந்து வரும். ஆமென். So number 1, nations will come, kings will come. That means it is not you will be a blessed person, you will be a blessing to all. ஆமென் சொல்லுவோம். ஒன்ன ஆசீர்வதிப்பார் என்பதல்ல, நீயே ஆசீர்வாதமா இருக்க போற. கர்த்தர் என்ன சொன்னாரு, ஒரு மனுஷனை நாட்டை தாண்டி நான் பயன்படுத்துறேன்னா அவன் மேல ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருந்ததான் நான் செய்வேன். பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமை உள்ளவர் ஒருத்தர் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அங்கே 1000 பிசாசை துரத்தினாலும் அவரை நம்ம டிவியில் 100 தடவை பார்த்தாலும் அவரால் நமக்கு எந்த பிரயோஜனம் வரப்போறது கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு பிசாசு துரத்தினா அவர் இங்கேருந்து இங்கே வரணும். ஆனால் எங்கேயோ அமெரிக்காவில் ஓக்லஹாமா சிட்டியில் இருக்கிற கெனத் ஹேகின் அவருடைய டீச்சிங் மனிதனுடைய கண்களை திறக்குதுன்னா அவர் அங்கே பேசும்போது உலகத்தில் எவன்லாம் பார்க்குறானோ அத்தனை பேர் கண்ணும் திறக்கப்படுது. தட் இஸ் வாட் இன்டர்நேஷனல் காலிங். ஒரு மனுஷன் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறனால நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், அவன் உடனே இன்டர்நேஷனல் ஃபிகர் கிடையாது. அவன் இருக்கும் இடத்தில் இருக்க எண்ணிக்கையை வைத்து நீங்க இன்டர்நேஷனல் ஃபிகர் கொண்டு சொல்லிட முடியாது. அவன் எந்த அளவுக்கு அவன் ஒளி பாய்ந்து சென்று அநேக லட்சங்களை ஆசீர்வதிக்கிறோம் அந்த அளவிற்கு அவருடைய தேவனுடைய மகிமை அவனுக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், நம் மீது ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமை நாடுகளை கடந்து அநேகரை ஆசீர்வதிக்க போகிறது. அநேக நாடுகளில் உள்ளவர்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் கர்த்தருடைய மகிமை நமக்குள்ளிருந்து புறப்பட்டு அநேக லட்சங்களுடைய மனக்கண்களை திறக்க போகிறது, பிரகாசிக்க போகிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். Nations will come. Nations will come, kings will come. ஏன்னா உங்கள்ட்ட இருக்க glory உங்க glory கிடையாது. That is God's glory. Hallelujah. அதை புரிஞ்சுக்கணும், அதை எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும். That is God's glory. That is God's glory. That is God's glory. That is not Justin glory. That is Jesus glory. உங்க பேரை சொல்லுங்க. That is not, சொல்லுங்க, Anthony's glory. That is not Vijay's glory. That is Jesus glory. அப்ப ஜனங்கள் நாடுகளை தாண்டி வர என்னால நம்ப முடியாதுல. ஏன்னா நீ ஆளத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற, நான் ஆளை பார்க்கல. அவர் மேல இருக்கிற glory யாரோட gloryன்னு பார்க்கிறேன்.
அப்போ உங்க மேல இருக்கிற மகிமை யாரோட மகிமை? இயேசுவோட மகிமை என்றால் 2000 வருஷங்களுக்கு முன்பா இயேசுவின் மகிமைக்கு எப்படி ஜனங்கள் ஈர்க்கப்பட்டார்களோ அப்படியே உங்கள் மீது என் மீதும் இருக்கிற இந்த மகிமைக்கு நாடுகள் ஈர்க்கப்படும் என்று நான் சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Yes, nations will be attracted because the power of glory is like that.